காலத்தின் 12ஆம் வாரம் ஜூன் மாதம் திங்கட்கிழமை 23ஆம் தேதி. இன்று தேவன் நமக்கு தரும் ஜீவநீர் ஊற்றான வார்த்தைகள் புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி இயல் 7 இறை வார்த்தைகள் 1-5 முடியும். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையாலேயே உங்களுக்கும் அளக்கப்படும். உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பது ஏன்? அல்லது அவரிடம் உங்கள் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்கலாம்? இதோ உங்கள் கண்ணில் தான் மரக்கட்டை இருக்கிறதே. வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருந்து மரக்கட்டையை எடுத்தெறியுங்கள். அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரிகளின் கண்ணில் இருந்து துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே மக்கு. தோடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே. இயேசுவே உம்மையே நான் காண வேண்டுமே. தோடும் என் காதுகளை குரல் கேட்க வேண்டுமே. இயேசுவே குரலை கேட்க வேண்டுமே. தோடும் என் நாவினையே புகழ் பாட வேண்டுமே. இயேசுவே புகழை பாட வேண்டுமே. தோடும் என் மனதினையே மனப்புண்கள் ஆற வேண்டுமே. இயேசுவே மனப்புண்கள் ஆற வேண்டுமே. தோடும் என் உடலினையே நோய்கள் தீர வேண்டுமே. இயேசுவே உடல் நோய்கள் தீர வேண்டுமே. தோடும் என் ஆன்மாவையே என் பாவம் போக்க வேண்டுமே. இயேசுவே என் பாவம் போக்க வேண்டுமே. தோடும் என் இதயத்தையே உன் அன்பு பெருக வேண்டுமே. இயேசுவே உன் அன்பு பெருக வேண்டுமே. இன்றைக்கு தேவன் தரும் ஜீவனில் ஊற்றான இறை வார்த்தைகளை பிறருக்கு தீர்ப்பிடாதீர்கள். நாம நம்மளை ரொம்ப நல்லவங்க, மற்றவங்க எல்லாமே நல்லவங்க அப்படின்னு நம்ம தீர்ப்பிடாது. முதலில் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் அநேக குற்றங்குறைகள் எல்லாம் விட்டு விரக்தியாரை பற்றி குற்றங்குறைகள் கூறுவது தவறு என்பதுதான் இன்றைய ஜீவனின் ஊற்றான இறை வார்த்தை. தொடக்கத்துல ஆதாம் ஏவாள் அவர்கள் காலத்திலிருந்தே பிறரை குற்றம் கூறுவது தொடர்கிறது. ஆதாமை கேட்கிறார் ஆண்டவர், நீ ஏன் பாவம் செய்தாய்? அவர் என்ன சொல்றாரு? ஏவாள் பழம் கொடுத்தா நான் சாப்பிட்டேன். ஏவாளை கேட்கிறாரு, ஏவாள் என்ன சொல்றாரு? ஆக நம்முடைய தொடக்கமே மற்றவர்களை அவர்களை பற்றி குறைகள் சொல்வது, அவர்களை பற்றி தீர்ப்பிடுவது என்று ஆரம்பிச்சு. சாதாரணமா அந்த குடும்பத்துல பார்த்தோம்னா தாயே சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க,
பையன் சும்மாமா, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதுமா. அவனுக்கு எதுவுமே நல்லது கெட்டது புரிய மாட்டேங்குது. படிக்கிறதுலயும் வீக்கு. அவன் ரொம்ப எல்லாத்தையும் அசால்ட்டா இருக்கான். சின்னது இருக்க அது பயங்கர சுட்டி, அது பயங்கரமா அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அந்த வார்த்தை என் மனசுல மனசுல கவலை ஏற்படுது. அப்பதான் அந்த அம்மா சொன்னேன், அம்மா குழந்தைகளை ஒப்பிடாதீங்க. பெரியவனுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை, அவனுக்கு கொடுத்த வரம் அவனுக்கு அநேகம். அது மாதிரி சின்னவனுக்கு நீங்க ஒருத்தனோட ஒருத்தவங்க ஒப்பிட்டு பேசுறீங்கன்னா மனசுல என்ன ஆகும்? நிறைய அடி மனநிலையில நம்ம அம்மா சொல்லிட்டா, நம்மளுக்கு ஒண்ணும் தெரியாது, நம்ம எதை எடுத்தாலும் நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியல, நம்மளுக்கு தெரியல தெரியல தெரியலங்கிற அந்த வார்த்தை தான் அந்த குழந்தை மனசுல பதிச்சு. அதனால இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, குழந்தைகளை நம்ம என்ன செய்யணும்? உற்சாகப்படுத்தணும். அவங்கள நீ எல்லாத்துலயும் சிறந்தவனா வருவ, உனக்கு தேவனுடைய அருள் இருக்கு, ஏசப்பா அவங்க கூட இருக்கிறாருப்பா, அதனால இறை பிரசன்னம் உனக்கு கிடைக்குதுப்பா, நீ உனக்கு இது தெரியலையா, ஏசப்பாட்ட கேளு அப்படின்னு நம்ம சொல்லி குழந்தைகளை உற்சாகப்படுத்தணும். அது மாதிரிதான் கோவில்கள்ல, பங்குகள்ல, இந்த மாதிரி நம்ம பணி செய்யக்கூடிய இடங்கள்ல நாம செய்யக்கூடிய குற்றமுறைகளை மறக்கிறோம். அடுத்தவங்களை பத்தி என்ன செய்யறோம்? நம்ம அப்படி செய்யறோம், நம்ம இப்படி செய்யறோம், அப்படின்னு நம்ம பிரத்தியா இருக்கணும். அது கூடாது, அது வேண்டாங்கிறாங்க. பிறரை பற்றி தவறாக தீர்ப்பிடாங்க. நீ எந்த அளவையால் நீ அளப்பாயோ அதே அளவையால் தான் என்ன பண்ணுவோம். மரியே வாழ்க.